Welcome to Easy Spoken English Lesson 21 by Free Learners Corner. இன்று ஆங்கிலத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷில் மிக முக்கியமான யூஸ் டு, பி யூஸ் டு, கெட் யூஸ் டு எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது தமிழ் விளக்கத்துடன் பார்ப்போம். முதலில் யூஸ் டு என்பது எப்போதும் வேர்பின் V1 ஃபார்முடன் சேரும். யூஸ் டு என்பதன் மீனிங் முன்னால் பழக்கமாக இருந்தது, ஆனால் இப்போது இல்லை. எமது இறந்த காலத்தில், முடிந்த காலத்தில் அது பழக்கமாக இருந்த ஒரு விடயத்தை குறிப்பிட யூஸ் டு என்று பயன்படுத்துவோம். இட் டாக்ஸ் அபவுட் பாஸ்ட் ஹேபிட்ஸ் ஓ பாஸ்ட் ஸ்டேட்ஸ். இதன் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் முதலில் எழுவாய், அதன் பின்னர் யூஸ் டு, அதன் பின்னர் பேஸ் வேர்ப். சப்ஜெக்ட் யூஸ் டு பிளஸ் பேஸ் வேர்ப். சப்ஜெக்ட் யூஸ் டு ப்ளஸ் பேஸ் வேர்ப். இங்கே நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நான் ஒவ்வொரு மாலையும் கிரிக்கெட் விளையாடுவேன். முன்பு நான் சிறிதாக இருக்கும் போது நான் ஒவ்வொரு மாலையும் கிரிக்கெட் விளையாடுவேன், அது பழக்கமாக இருந்தது. இந்த விடயத்தை எப்படி ஆங்கிலத்தில் குறிப்பிடுவதென்றால் முதலில் எழுவாய் நான், ஐ, அதன் பின்னர் யூஸ் டு, ஐ யூஸ் டு, நான் பழக்கமாக இருந்தேன். என்ன செய்ய? விளையாட, பிளே, ஐ யூஸ் டு பிளே. நான் விளையாட பழக்கப்பட்டிருந்தேன். என்னது? கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாட பழக்கப்பட்டிருந்தேன். எவ்ரி மார்னிங், ஒவ்வொரு மாலை, எவ்ரி ஈவினிங், ஒவ்வொரு மாலையும், நான் ஒவ்வொரு மாலையும் கிரிக்கெட் விளையாடுவேன். ஐ யூஸ் டு பிளே கிரிக்கெட் எவ்ரி ஈவினிங். ஐ யூஸ் டு ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங். நான் ஒவ்வொரு காலையிலும் காஃபி குடிப்பேன். முன்பு, ஆனால் இப்போது இல்லை. பழைய பழக்கத்தை குறிப்பிட யூஸ் டு பயன்படுத்துவோம். We used to, நாங்கள் செய்வோம். Go, நாங்கள் போவோம், நாங்கள் போக பழக்கப்பட்டிருந்தோம். For evening walks, நாம மாலையில் நடைப்பயிற்சிக்கு போவோம். இது முன்பு செய்த பழக்கம். She used to watch, அவள் பார்க்க பழக்கப்பட்டிருந்தாள். கார்ட்டூன்ஸ், அவள் கார்ட்டூன் பார்க்க பழக்கப்பட்டிருந்தாள். ஆஃப்டர் ஸ்கூல், அவள் பள்ளி முடிந்ததும் கார்ட்டூன் பார்ப்பாள். இது முன்பு அவளுடைய பழக்கம். ஆகவே எழுவாய், அதன் பின்னர் யூஸ் டு, அதன் பின்னர் பேஸ் வேர்ப். He used to read, அவன் புத்தகங்கள் வாசிக்க. He used to read a lot of books, அவன் நிறைய புத்தகங்கள் படிப்பான். முன்னாடி அவனுடைய பழக்கமாக இருந்தது. My father used to work in Dubai, என் அப்பா முன்பு துபாயில் வேலை பார்த்தார். He worked there before but not now, இப்போது அவர் அங்கு இல்லை. ஆகவே பழைய, முன்னாடி இருந்த ஒரு வளமையாக இருந்த ஒரு விடயத்தை குறிப்பிட யூஸ் டு பயன்படுத்தலாம். குயிக் ரிமைண்டர் ஒன்றை பார்ப்போம். யூஸ் டு எப்போதும் வேர்பின் V1 ஃபார்முடன் சேரும். அதாவது பாஸ்ட் ஹேபிட் ஓ சிச்சுவேஷன், முன்னைய பழக்கம் அல்லது நிலையொன்றை குறிப்பிட பயன்படுத்தப்படும். ஐ யூஸ் டு பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாட பழக்கப்பட்டிருந்தேன். அதாவது நான் முன்பு வளமையாக கிரிக்கெட் விளையாடுவேன். ஐ பிளேட் பிஃபோர் பட் நாட் நவ், ஆனால் அந்த பழக்கம் இப்போது எனக்கு இல்லை. பார்ப்போம். முன்பு எனக்கு புகைப்பிடித்தல் பழக்கமாக இருந்தது. இதை எவ்வாறு கூறுவது? இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். பி யூஸ் டு. அடுத்தது பி யூஸ் டு. இங்கே பி என்பது பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ் என்பது எது? ஆமிசா வாஸ்வர், அதைத்தான் நாங்கள் பி வேர்ப் என்று குறிப்பிடுவோம். ஆகவே யூஸ் டுக்கு முன்னால் பியை பயன்படுத்தினால், அதாவது ஆமிசா அல்லது வாஸ்வவை பயன்படுத்தினால் அதனுடன் சேருவது என்னவென்றால் நவுன் அல்லது வேர்புடன் ஐஎன்ஜி. வெறுமனே வேர்பை சேர்க்கக்கூடாது, வேர்புடன் ஐஎன்ஜி ஃபார்மையும் சேர்த்து தான் போட வேண்டும். இதன் மீனிங் ஒன்றுக்கு பழகி இருக்கிறேன், பழக்கப்பட்டிருக்கிறேன். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பேட்டர்னை பார்ப்போம். முதலில் எழுவாய் சப்ஜெக்ட், அதன் பின்னர் ஆம், இஸ், ஆர், வாஸ், வர். ஆம் இஸ் நிகழ்காலத்துக்குரிய பி வேர்ப், வாஸ் வர் என்பது இறந்த காலத்துக்குரிய பி வேர்ப். ஆம் என்பது ஐயுடன் சேரும், ஈஸ் என்பது ஹீ, ஷீ, இட் ஒருமை சொல்லுடன் சேரும், ஆ என்பது யூ, வி, தே பன்மையுடன் சேரும். வாஸ் வர் என்பதும் அவ்வாறு தான். அதை நான் டீட்டெயிலாக பின்னால் குறிப்பிடுகிறேன். அதன் பின்னர் யூஸ் டு, அதன் பின்னர் நவுன் அல்லது வேர்புடன் ஐஎன்ஜி. ஐ எம் யூஸ் டு கோல்ட் வெதர், எனக்கு குளிரான காலநிலை பழக்கமாகிறது. இப்போது எனக்கு பழக்கமாக இருக்கிறது இந்த குளிரான காலநிலை. ஐ எம் யூஸ் டு இட், ஐ எம் யூஸ் டு இட் என்ற நான் பழகிவிட்டேன், நான் பழக்கப்பட்டிருக்கிறேன் இப்போது. ஷீ இஸ் யூஸ் டு, அவள் பழக்கமுடையவளாக இருக்கிறாள். டு வேக்கிங் அப் ஏர்லி, அவள் சீக்கிரம் எழும் பழக்கமுடையவளாக இருக்கிறாள். தேவ, இங்கே பாருங்கள், இங்கே வேர்ப் பயன்படுத்தப்படுகிறது, அதாவது இறந்த காலம். இறந்த காலம் என்றால் பழகி இருந்தார்கள் என்று வரும். தேவ யூஸ் டு, அவர்கள் பழகி இருந்தார்கள். எதற்கு? டு லிவிங் இன் த சிட்டி, அவர்கள் நகர வாழ்க்கைக்கு பழகி இருந்தார்கள். ஆகவே இங்கே ஈஸ் என்ற
பி வெர்பை பயன்படுத்தினால் நிகழ்காலமாகவும் என்பது பயன்படுத்தப்பட்டிருப்பதனால் இறந்த காலமாகவும் இருக்கிறது. பி யூஸ் டு அதன் பின்னர் நவுன், அதன் பின்னர் வேர்ப் அல்லது வேர்புடன் சேர்வதானால் ஐஎன்ஜியும் சேரும். ஷீ இஸ் யூஸ் டு அவள் பழகி இருக்கிறாள். எதற்கு? டு ட்ரிங்க் டீ வித்தவுட் சுகர். அவள் சர்க்கரை இல்லாமல், வித்தவுட் என்றால் இல்லாமல், டீ குடிப்பதற்கு பழகி இருக்கிறாள். we are used to நாங்கள் பழகி விட்டோம், நாங்கள் இப்போ பழகி இருக்கிறோம். டு ஆன்லைன் கிளாஸஸ் now இப்போ நாம் ஆன்லைன் வகுப்புகளுக்கு பழகிட்டோம். இப்போது அது இருக்கிறது. அங்கே முதலில் நாங்கள் பார்த்தோம் யூஸ் டு ப்ளஸ் வேர்ப், அது முன்னால் உள்ள பழக்கம், இப்போது அந்த பழக்கம் இல்லை. ஆனால் இங்கே பி யூஸ் டு ப்ளஸ் நவுன் அல்லது வேர்ப் ஐஎன்ஜி என்றால் இப்போது அந்த பழக்கம் இருக்கிறது. ஐ வாஸ் யூஸ் டு ஸ்டடியிங் படிப்பதற்கு பழகி இருந்தேன். நிகழ்காலம் என்றால் பழகி இருக்கிறேன் என்று வரும். இறந்த காலம் என்றால் பழகி இருந்தேன். நான் இறந்த காலத்தில் நான் இந்த விடயத்துக்கு பழகி இருந்தேன் என்று குறிப்பிட பயன்படும். ஆகவே ஐ வாஸ் யூஸ் டு ஸ்டடியிங் அட் நைட், நான் இரவில் படிப்பதற்கு பழகி இருந்தேன். மை சில்ட்ரன் ஆர் யூஸ் டு ஸ்பைசி ஃபுட். ஸ்பைசி ஃபுட் என்றால் காரமான உணவு, ஸ்பைசி என்றால் காரமான, ஃபுட் என்றால் உணவு. எனது பிள்ளைகள், எனது குழந்தைகள், பன்மை என்பதனால் பயன்படுத்தி இருக்கிறோம். என் குழந்தைகள் காரமான உணவுக்கு பழகி இருக்கிறார்கள். ஐ எம் யூஸ் டு டிரைவிங் லாங் டிஸ்டன்ஸ். லாங் டிஸ்டன்ஸ் என்றால் நீண்ட தூரம் பயணத்துக்கு. ஐ எம் யூஸ் டு டிரைவிங் லாங் டிஸ்டன்சஸ். நீண்ட தூரம் வண்டி ஓட்டுவதற்கு நான் பழகி இருக்கிறேன். இது இரண்டும் நிகழ்காலம். பி யூஸ் டு ஆல்ரெடி கம்ஃபர்டபுள் ஓ ஃபேமிலியர் வித் சம்திங். அதாவது இப்போது எனக்கு தற்போதும் அது பழக்கமாக இருக்கிறது என்பதை குறிப்பிட பி யூஸ் டு பயன்படும். ஷீ இஸ் யூஸ் டு ஒர்க்கிங் இன் தட் ஃபார்ம் என்றால் அவள் அந்த நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு பழகி இருக்கிறாள். ஷீ இஸ் யூஸ் டு அவள் இப்போது பழக்கப்பட்டு விட்டாள், இப்போது பழகி இருக்கிறாள் அந்த நிறுவனத்தில் வேலை செய்ய. ஃபார்ம் என்றால் நிறுவனம். ஷீ இப்போது நாங்கள் பார்ப்போம் நெகட்டிவ் கொஷன். அவள் பழக்கமாயில்லை, இன்னும் அவள் பழக்கப்படையில்லை என்று குறிப்பிடுவதென்றால் இங்கே பாருங்கள் பி வெர்ப் எது? ஈஸ். ஆக்சிலரி வெர்ப் எது? ஈஸ். அந்த ஈஸுடன் நொட்டை சேர்த்தால் பழக்கமாயில்லை என்று குறிப்பிடலாம். ஷீ ஈஸ் யூஸ் டு என்பதற்கு பதிலாக ஷீ இஸ் நாட் யூஸ் டு ஒர்க்கிங் இன் திஸ் ஃபார்ம் yet. yet என்றால் இன்னும். அவளுக்கு இன்னும் இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய பழக்கமாகவில்லை. ஆகவே ஈஸுக்கு நொட் சேர்த்தால் உங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்சஸை உருவாக்கலாம். இப்போது பார்ப்போம் கொஷன் ஃபார்மை எப்படி உருவாக்குவது என்று. வசனத்தின் முன்னால் பி வெர்பை, அதாவது ஆமிசா வாஸ்வர் என்பவற்றை வசனத்தின் முன்னால் போட்டால் நமக்கு கொஷன் ஃபார்மை உருவாக்க முடியும். ஆமிசா வாஸ்வர் ப்ளஸ் சப்ஜெக்ட் எழுவாய், அதன் பின்னர் யூஸ் டு, அதன் பின்னர் நவுன் அல்லது வெர்ப் ஐஎன்ஜி. ஷீ இஸ் யூஸ் டு ஒர்க்கிங் இன் தட் ஃபார்ம் என்றால் அவள் பழக்கமாகி இருக்கிறாள். ஈஷி அந்த ஈஸை தூக்கி வசனத்தின் முன்னால் போட்டால் ஷீ ஈஸ் என்பதில் ஈஸை தூக்கி வசனத்தில் முன்னால் போட்டு ஈஷி யூஸ் டு ஒர்க்கிங் இன் தட் ஃபார்ம் என்றால் அவள் அந்த நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு பழகி இருக்கிறாளா என்று வரும். ஈஸி ஹி ஈஸ் என்றால் ஹி ஈஸ் யூஸ் டு என்றால் அவன் பழகி இருக்கிறான் என்று வரும். ஈஸி என்றால் கேள்வியாக மாறும். ஈஸி யூஸ் டு டிரைவிங் இன் டிராஃபிக், அவனுக்கு டிராஃபிக்கில் வண்டியோட்ட பழக்கமாக இருக்கிறதா? தே ஆ என்பது வழமையான வசனம். அதற்கு ஆவை முன்னால் வசனத்தின் முன்னால் போட்டால் தே யூஸ் டு ஆன்லைன் கிளாஸஸ், அவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளுக்கு பழக்கப்பட்டு இருக்கிறதா? அவர்கள் பழகி இருக்கிறார்களா ஆன்லைன் வகுப்பில் கல்வி கற்க? ஆகவே யூஸ் டு பி யூஸ் டு பார்த்துவிட்டோம். இப்போது கெட் யூஸ் டு பழகி கொண்டிருக்கிறேன், இன்னமுமே நான் பழகி கொண்டிருக்கிறேன். கெட் யூஸ் டு என்பது எதனுடன் சேரும் என்றால் நவுன் அல்லது வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி உடன். இது ப்ரெசன்ட் ப்ராசஸை குறிப்பிட பயன்படும். பழகி கொண்டிருக்கிறேன், பழக ஆரம்பிச்சிருக்கிறேன், இன்னும் பழகி முடியவில்லை. இப்போது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். எழுவாயை முதலில் போட வேண்டும். அதன் பின்னர் கெட் யூஸ் டு. கெட் யூஸ் டு என்றும் பயன்படுத்தலாம், அல்லது அதாவது பி வேர்பை பயன்படுத்துவதானால், அதாவது வேர்புடன் கெட்டுடன் ஐஎன்ஜி ஃபார்மை பயன்படுத்துவதானால் நாங்கள் ஈஸா வாஸ்வர் ஏதாவது ஒன்றை பயன்படுத்த வேண்டும். என்றால் கெட்டிங், வாஸ் என்றால் கெட்டிங், என்றால் கெட்டிங் என்று வரும்.
ஆகவே சப்ஜெக்ட் பின்னர் கெட் அல்லது am getting அல்லது was getting போன்ற ஏதாவது ஒன்று, அதன் பின்னர் used to, அதன் பின்னர் noun அல்லது verb. I am getting used to my new school. எனக்கு புதிய பள்ளிக்கூடத்துக்கு நான் இப்போது புதிய பள்ளிக்கூடத்துக்கு பழகி கொண்டிருக்கிறேன். இன்னும் பழகி முடியவில்லை, பழகி கொண்டிருக்கிறேன் என்பதை குறிப்பிட am getting used to என்பதை பயன்படுத்தலாம். he பாருங்கள், இங்கே got என்று வந்திருக்கிறார். அப்போ இது இறந்த காலம். he got used to driving on the left side. அவன் இடப்புறம் வண்டியோட்ட பழகிட்டான். பழகி கொண்டிருக்கிறான் என்றால் is getting, am getting என்று அப்படி வரும். இது got என்று வந்தால் இறந்த காலம். you'll get used to waking up early soon. நீ சீக்கிரம் எழுவதற்கு பழகி விடுவாய். you will இது எதிர்காலம் என்பதனால் பழகி விடுவாய் என்று வரும். ஆகவே எதிர்கால வசனமும் சொல்லலாம். get used to அதாவது still learning இன்னும் பழகிக் கொண்டிருக்கிறீர்கள், படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். adapting becoming used to something. they got used to அவர்கள் பழகிவிட்டார்கள். ஏன் பழகிவிட்டார்கள் என்று வந்தது? got என்ற இறந்த காலம் இதை பயன்படுத்தியதனால். they got used to living in the city. அவர்கள் நகர வாழ்க்கைக்கு பழகிவிட்டார்கள், பழகிட்டாங்க. ஆகவே past tense என்றால் கெட்டுக்கு பதிலாக கொட்டை பயன்படுத்த வேண்டும். we are getting அப்படி என்றால் getting ing வந்திருப்பது என்றால் பழகி கொண்டிருக்கிறோம். we are getting used to our new teacher. நம்ம புதிய ஆசிரியருக்கு பழகி கொண்டிருக்கிறோம். he is getting used to the cold weather. அவன் குளிரான காலநிலைக்கு பழகி கொண்டிருக்கிறான். இப்போது பார்ப்போம் நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குவது எப்படி என்று. முதலில் எழுவாய், அதன் பின்னர் கெட் யூஸ் டு பயன்படுத்துவதென்றால், கெட் யூஸ் டு பயன்படுத்தி நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுவதென்றால் டோன்ட் அல்லது டசன்ட் அல்லது டிடன்ட் பயன்படுத்துவோம். இல்லை, நாங்கள் வேர்பின் ing ஃபார்முடன் அதாவது கெட்டிங் யூஸ் டு பயன்படுத்தி தான் நாங்கள் மாற்றப் போகிறோம் என்றால் am, is, are, was அதனுடன் not சேர்த்து பயன்படுத்த வேண்டும். I am not getting used to this new phone. எனக்கு இந்த புதிய ஃபோனுக்கு நான் இன்னும் பழக்கப்படவில்லை. நான் இந்த புதிய ஃபோனுக்கு இன்னும் பழக்கப்படவில்லை. They are not getting used to the new rules. அவர்கள் புதிய விதிகளுக்கு பழக்கப்படவில்லை, இன்னும் அவர்கள் பழகவில்லை. We didn't get used to that place. நாங்கள் அந்த இடத்துக்கு இன்னும் பழகவில்லை. அடுத்தது she isn't getting used to online classes. அவளுக்கு ஆன்லைன் வகுப்புகள் இன்னும் பழக்கமாகவில்லை. he is not அதாவது isn't getting used to spicy food. அவன் காரமான உணவுக்கு இன்னும் பழக முடியல. அவனால் பழக முடிய இன்னும் பழகி கொண்டிருக்கிறான், ஆனால் இன்னும் பழக முடியவில்லை. அடுத்து கொஷன் ஃபார்மை பார்ப்போம். இது am, is, are, was, will be அது போன்றவற்றை அதாவது ஆக்சிலரிஸை நாங்கள் வசனத்தின் முன்னால் தூக்கி போட்டால் கொஷன் ஃபார்மாக மாறும். அதன் முதலாவது ஆக்சிலரி வேர்ப், அதன் பின்னர் சப்ஜெக்ட், அதன் பின்னர் கெட் அல்லது கெட்டிங் யூஸ் டு, அதன் பின்னர் நவுன் வேர்ப் அல்லது வேர்ப் ing. இதன் மீனிங் பழகுகிறாயா, பழகிட்டானா, பழகி விட்டானா அல்லது பழகுகிறாயா என்ற மீனிங்கை தரும். Are you getting used to your new job? நீ புதிய வேலைக்கு பழகி கொண்டிருக்கிறாயா? You are getting used to your new job என்றால் நீ புதிய வேலைக்கு பழகி கொண்டிருக்கிறாய். ஆவை முன்னால் போட்டால் பழகி கொண்டிருக்கிறாயா என்று மாறும். Is she getting used to living alone? Alone என்றால் தனிமையில், அவள் தனியாக வாழ்வதற்கு பழகி கொண்டிருக்கிறாளா? She is getting used to living alone என்றால் அவள் தனியாக வாழ்வதற்கு பழகி கொண்டிருக்கிறாள். இங்கே ஈஸை முன்னால் போட்டால் அது கேள்வியாக மாறும். Did he, இங்கே பாருங்க, he did get அல்லது he got என்றாலும் he did get என்றாலும் ஒன்று. இங்கே ஆக்சிலரி வெர்ப் ஆகிய did ஐ வசனத்தின் முன்னால் போட்டால் வினா வாக்கியமாக அது மாறும். Did he get used to his new school? அவனுக்கு புதிய பள்ளிக்கூடத்துக்கு பழகிவிட்டானா? அவன் புதிய பள்ளிக்கூடத்துக்கு பழகிவிட்டானா? Is your child getting used to eating vegetables? உங்கள் குழந்தைக்கு காய்கறிகள் சாப்பிட பழகி கொண்டிருக்கிறானா? அதாவது உங்கள் குழந்தை காய்கறிகள் சாப்பிட பழகி கொண்டிருக்கிறானா? இந்த சமரியை பார்ப்போம். இப்போது ஈஸி ட்ரிக் டு ரிமெம்பர், அதாவது யூஸ் டு என்றால் பழைய பழக்கம், இப்போது இல்லை. பி யூஸ் டு என்றால் இப்போ பழக்கமாக இருக்கு. கெட் யூஸ் டு என்றால் இப்போ பழகி கொண்டிருக்கிறேன், இப்போது இன்னும் பழகி கொண்டிருக்கிறேன். எமது அடுத்த வீடியோவில் நாங்கள் மிக முக்கியமான
ஆங்கிலத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ரிட்டன் இங்கிலீஷ் எல்லாவற்றிலும் மிகவும் தேவைப்படும் இங்கிலீஷ் கிராமரை ஆரம்பிக்க இருக்கிறேன். ஆகவே ஃப்ரம் பேசிக் டு இன்டர்மீடியட், அதாவது முதலில் ஆரம்பிக்க போவது பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீச், அடிப்படையிலிருந்து ஆங்கில கிராமரை படித்துக்கொள்ள வேண்டிய விருப்பம் என்றால், இலகுவாக தமிழ் விளக்கத்துடன் படிக்க விருப்பம் என்றால் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். டோன்ட் மிஸ். இன்று உங்களுக்கு யூஸ் டு பி யூஸ் டு கெட் யூஸ் டு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். டோன்ட் forget to subscribe our channel, like and share. For more useful videos, stay connected with us. Thank you. இது போன்ற மிக முக்கியமான வீடியோஸ்களுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சேனலை லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி.